சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். செவ்வாய்க்கிழமை பதிவு தான் இது. நோன்பு மற்றும் ஆயுத பூஜை நாங்கள் ஆயுத பூஜை கொண்டாடல. இன்றைக்கி நோன்பு அன்றைக்கி தான் எங்கள் வீட்லேயும் பசங்களும் அவங்களா பூஜை பண்ணிக்கிட்டாங்க. நான் நோன்பு எடுக்கிறதுக்காக சமையல் வேலையை பார்த்தேன். இது நோன்பு 2 மணிக்கு தான் நான் நோன்பு செஞ்சேன். நம்ம நோன்பு 4 வருஷமாக தான் செஞ்சிட்ருக்குறோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நோன்பு நமக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க. பண்டிகைலாம் முடிச்சுட்டு இது நைட்டு நம்ம கிச்சன் இப்படி தான் இருந்தது. சமையல் வேலையெல்லாம் காலையிலேருந்து நான் தான் பார்த்தேன். சிம்பிளாக சாம்பார், சாதம், ரசம், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், பருப்பு வடை இந்த மாதிரி செஞ்சு, அதுக்கப்புறம் அதிரசம் தான் மெயின். நம்ம படைக்கிறதுக்கு செஞ்சு அதை தான் வச்சு கும்பிடுவோம். நோன்பு முடிச்சு வெள்ளி எனக்கு கொடுத்தாங்க. நான் தங்கமும் சேர்த்து 4 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நோன்புன்றது இல்லாமல் இருந்தது. இப்படி தான் நேற்று என்னோடய வேலை போச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு இதெல்லாம் கிச்சனில் இப்படி இருந்ததெல்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம எப்பயுமே பெண்களுக்கு கிச்சன் க்ளீனாக இருக்கணும். எனக்கு எப்பயுமே நைட்டில் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் பாத்திரம் தேய்க்காமல் படுக்கவே மாட்டேன். என்னால் முடியல அப்படின்னாலும் பசங்கிட்ட சொல்லி பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி வச்சுட்டுவாங்க. அவங்களும் பசங்களும் என்னால் ஏதாவது தலைவலி அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் க்ளீனாக தேய்ச்சிட்டு ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி வச்சு க்ளீனாக எல்லாம் பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் எனக்கு நேற்று தீபாவளி போனது. அதிர்ஷ்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் இந்த தீபாவளி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல, வீடியோ போடவும் முடியல, சாரி. அதை எனக்கு பசங்க வீடியோ எடுத்து கொடுக்கல. அவங்க லீவ் அப்படின்னாலே ஃபோனை வச்சுட்டு பார்க்கவும், ரெண்டாவது பட்டாசு வெடிக்கவும் அவங்களுக்கு பிஸியாக இருந்தாங்க. அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. லாஸ்ட் டைமில் தான் இந்த வீடியோ எடுத்தேன், பாத்திரம் தேய்க்கும்போது தான் எடுத்தேன். தீபாவளிக்கு நம்ம சேனல் 8000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன நம்பியும் 8000 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவும் பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதே ஆதரவு தொடர்ந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மனசார கேட்டுக்கிறேன். எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும். அதே போல் சேஃபாக தீபாவளி கொண்டாடினீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சின்ன ஸ்டவ் 2, பெரிய அடுப்பு 1 வச்சு தான் நான் சமையல் சீக்கிரமாக சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு 1:30 மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்டுருந்தேன். காலையிலே 4 மணிக்கு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.